ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் டைரக்ட் செல்லிங்கும் ஏன் டைரக்ட் செல்லிங்கில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எம்ஆர்பி நம்ம வாங்கிட்டு இருப்போம். ஒரு உதாரணமாக ஒரு ₹100 ப்ராடக்ட் வந்து ₹100 கொடுத்து வாங்குவோம். அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு ₹40 இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற 60% வந்து யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னா, C&F, ஹோல்சேல், ரீட்டெயில், டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக்கிஸ், சூப்பர் ஸ்டாக்கிஸ், விளம்பரத்தை நடிக்கிறவங்க, அந்த விளம்பரத்தை ஒளிபரப்பு சேனல், இவங்க எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கோம். இதில் வந்து அதிகமாக போகிறது வந்து விளம்பரத்தை ஒளிபரப்பு சேனல் அண்ட் நடிக்கிறவங்க, அதை எடுக்கிறவங்க, அதை ஆடை வந்து ஷூட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு தான் அதிகபட்சமாக போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் உள்ளது. சரி, ஓகே. இதையும் தாண்டி நம்ம என்ன விஷயங்கள்லாம் அங்கே கவனிக்கிறது இல்லைன்னா, குவாலிட்டி தரம் பார்க்குறோமா அப்படின்னா கொஸ்டின் மார்க். சரி, அதனால் நமக்கு ஆரோக்கியம் அப்படின்றது கிடைக்குதா அப்படின்னா அதுவும் கொஸ்டின் மார்க். சரி, இதில் ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னா அதுவும் கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. இது நான் வந்து எதுவுமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. இது வந்து நம்ம பார்க்குறதில்ல, தரம் அப்படின்றது பார்க்குறதில்ல. குவாலிட்டி, ஆக்சுவலாக குவாலிட்டி இல்லாதனால ஆரோக்கியம் அப்படின்றது நமக்கு கிடைக்குதா அப்படின்னா இது வரைக்கும் நிறையா டிசீஸ் நமக்கு வந்து வந்துகிட்டு தான் இருக்குது. சரி, அது மூலிமா லாபம் ஏதாவது கிடச்சிருக்கா? நோ, எல்லாமே கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. சரி, அதுலேருந்து டைரக்ட் செல்லிங், நம்ம நேராக டைரக்ட் செல்லிங்கில் வந்தோம் அப்படின்னா இங்கே எப்படின்னா சேம் அதே ₹100 அதே ₹40 வச்சுக்கிட்டாலும் பேலன்ஸ் இருக்கிற இந்த 60% நமக்கே திரும்ப கொடுத்துறாங்க. இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்போ இதை வந்து நம்மளுக்கே திரும்ப கொடுக்குறதுனால தான் இது நேரடி வர்த்தகம் அப்படின்றதுக்கு உண்டான இதுக்குள்ளே போகுது. இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா குவாலிட்டி அப்படின்றது இருக்குது, ப்ளஸ் ஆரோக்கியம் அப்படின்றது கிடைக்குது, லாபம் அப்படின்றது இருக்குது. அந்த லாபத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 60% நமக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது. இப்போ வெஸ்டீஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் நிறையா கம்பெனிஸ் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனிலாம் கொடுக்காத விஷயங்கள் வெஸ்டீஜ் கொடுத்துட்ருக்கு. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து 10%லேருந்து 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அதை வந்து 30%ஆக மாற்றிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி சேஞ்ச் வந்ததுக்கப்புறம். இது வந்து யார் வேணாலும் வருஷம் ஃபுல்லாமே வாங்கிக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு தடவை ஐடி கிரியேட் பண்ணிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வாங்கிக்கிறவங்களுக்கு ஓகே. இது வாங்கிட்டு நான் மறுபடியும் வாங்க போகிறேன் அப்படின்னா ரீபர்ச்சேஸ் ஆஃபர் அப்படின்னு சொன்னாங்க. ரீபர்ச்சேஸ் அப்படின்னா 2ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே யார் வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 10% ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு 3000 வாங்குறாங்கன்னா ₹300 ப்ராடக்ட் ஃப்ரீ, 2000 வாங்குறாங்கன்னா ₹200 ப்ராடக்ட் ஃப்ரீ, அந்த மாதிரி ஃப்ரீயாக ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அதுவும் யூஸபிள் ப்ராடக்ட் தான், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் தான். அப்போ 40% நமக்கு பெனிஃபிட் கிடச்சிருச்சு. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்றது. இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ₹3000 ₹3500 4 மந்த்தில் வாங்கினா 5th மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 மாதம் வாங்கினா 5ஆவது மாதம் எம்ஆர்பியில் 3000 ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு எந்த நிறுவனங்களும் கொடுக்காத ஒரு விஷயம், எந்த ஒரு நபர்களும் செய்யாத விஷயம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வேணாலும் எந்த கம்பெனி வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் செகண்டும் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரும் எந்த ஒரு நிறுவனமும் கொடுக்குறது இல்லை. அப்போ இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்னா 20% பெனிஃபிட்டில் கொடுக்குறாங்க. அப்போ 60%, அந்த 40 + 20 சேர்த்தனா 60% நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் இது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இது நல்லா கவனிங்க. இப்போது கன்சிஸ்டன்சியில் வரும்போது மாதம் ஒரு 3000 3500 வாங்கும்போது 3500 வச்சுக்கலாம். அப்போ 350 × 4 அப்படின்னும்போது 1400 ப்ராடக்ட் ஃப்ரீயாக கிடச்சிரும். 1400 ப்ராடக்ட் வந்து 4 மாதத்துக்கு நம்ம ஃப்ரீயாக கிடச்சிருக்கோம். எம்ஆர்பியிலேருந்து நமக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா 20% இந்த 3000 ப்ராடக்ட் நமக்கு ஃப்ரீயாக வந்துடும். இப்போ இந்த 3000 ப்ராடக்ட் ப்ளஸ் 1400 அது போக நமக்கு கமிஷனாக வந்து 5%, 8%, 12%, 16% வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. இங்கே வரும்போது டைரக்டர் அப்படின்ற போஸ்டிங் கொடுக்குறாங்க. நமக்கு டைரக்டர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் யூஸராகவே இருந்தாலும் 5% கிடைக்குது. அதுக்கே வந்து ஒரு 3000 3500 வாங்கியிருக்கும் போது நமக்கு ஒரு 200 ஒரு 250, நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன், ஒரு 250 வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவே 4 மாதத்துக்கு ₹1000 வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பணமாகவும் பொருளாகவும் ₹5400 பெனிஃபிட் நமக்கு வந்திருக்கும். இது எந்த கடையில் கிடைக்கும், எந்த ஒரு இடத்துலையும் கிடைக்காத ஒரு விஷயம் வெஸ்டீஜ் கொடுத்துட்ருக்கு. இந்த ஒரு ஆஃபர் மட்டுமே இன்றைக்கி 4 கோடி பேர் இருக்காங்க. இதுக்குள்ளே 4 கோடி மக்கள் வந்து வெஸ்டீஜில் இருக்காங்க. இதை அச்சீவ் பண்ண லீடிங் லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பெண்கள் மட்டுமே இன்றைக்கி வந்து பல லட்சம் பேர் இன்கம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சாதாரண நிலைமையிலேருந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வளர்ந்தவங்களாம் இங்கே இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கார் வின் பண்ணவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2500 பேருக்கு மேலே இருக்காங்க. ஃபாரின் ட்ரிப்பு போனவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4500 பேருக்கு மேலே இருக்காங்க. ஹவுஸ் ஃபண்டு வாங்கினவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே இருக்காங்க. இத்தனை சிறப்பு கொண்டது தான் வெஸ்டீஜ். அதே மாதிரி 2 தடவை நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கு ஒரு எல்ஆர்ஜினன் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு. அது போக வந்து 2 தடவை வந்து கிரேட் பிளேஸ் டு ஒர்க் பண்ணுறதுக்கு, வேலை செய்ய சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி 2 தடவை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. வேர்ல்டு லெவலில் 30வது இடத்துல இருக்குது.
இதுதான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால, இந்த ப்ராடக்ட் வாங்குறதுனால உண்டான பெனிஃபிட் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம்.